உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பந்தர்களே, 189ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 2 அரசர்களில் 23ஆம் அதிகாரமும் 2 குறிப்பேடில் 34ஆம் அதிகாரமும் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 21 வசனங்களும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 2 அரசர்கள் 23ஆம் அதிகாரத்தில் யோசியாவை பற்றி நம்ம படிச்சுட்ருக்கோம். அன்பந்தர்களே, அவர் இன்றைக்கி எல்லா அந்த சிலை வழிபாடுகள் எல்லாத்தையுமே முற்றிலும் எல்லா அருவருப்புகளையும் அகற்றப் போகிறார். பாஸ்கா உணவை அவர் திரும்பவும் கடைப்பிடிக்கப் போகிறார். எப்படி எசேக்கியா கடைப்பிடிச்சார் இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எசேக்கியாவுக்கு அடுத்து திரும்பவும் யோசியா மட்டும்தான் இந்த பாஸ்கா உணவை அவர் கொண்டாட போகிறார். அது மட்டும் இல்லை, அவருடைய இறப்பு, அவர் எந்த அளவுக்கு தாவீதை போல் கடைசி வரைக்கும், நம்ம பாருங்கள், இந்த யோசியா தாவீது 2 பேர் தான் கடைசி காலமும் ஃபுல்லாக அவங்க வாழ்நாள் முழுசும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தாங்க. மற்ற எல்லாருமே அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அவங்க தவறு செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இவர் எந்த அளவுக்கு நல்லா வாழ்ந்தார்னா, எரேமியா இறைவாக்கினர் நம்ம ஏற்கனவே புலம்பல் ஆகமம் நமக்கு தெரியும் இல்லையா, லேமெண்டேஷன்ஸ், அந்த புத்தகம் எரேமியா எருசலேமை குறித்து அந்த புலம்பல் ஆகத்தை எரேமியா இறைவாக்கினர் எழுதுவார். ஆனால் எரேமியா இறைவாக்கினர் இன்னொரு புலம்பல் புத்தகத்தையும் எழுதியிருக்காராம். இறையல் அறிஞர்கள் சொல்கிறாங்க அது யோசியாவை பற்றியாம். பட் ஆனால் அந்த புத்தகம் தொலைஞ்சு போயிடுச்சு, இப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு யோசியா ரொம்ப பரிசுத்தமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. இன்றைக்கி 2 குறிப்பேடு 37 அதே தான். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த ஆண்டவருடைய திருச்சட்ட நூலை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே அரசர்களில் படித்தது தான் இங்கே திரும்ப ரிப்பீட் ஆகும். யோசியாவை பற்றி தான் திரும்ப நம்ம பார்க்க போகிறோம். இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒருவேளை அந்த திரு சட்ட புத்தகம் இணை சட்டமாக இருக்கலாம், டியூட்ரோனாமி. ஏன்னா அதுதான் உடன்படிக்கை பேழைக்கு பக்கத்தில் வெளியே வைக்கப்பட்டது. மற்றது எல்லாமே உள்ளே இருந்துச்சு, அந்த 10 கட்டளைகளுக்குள்ளே, அந்த உடன்படிக்கையின் பேழைக்குள்ளே. ஸோ மேபி ஒருவேளை இந்த இணை சட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி நீதிமொழிகள் அன்பர்கள், நம்ம ஏற்கனவே நம்ம நேற்று விலை மகளிரை பற்றி பார்த்தோம். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நீதிமொழிகள் 2 பெண்களை பற்றி குறிப்பிடப்படும். ஒன்று ஞானம் மிக்கவள், அந்த பெண். இன்னொன்று இந்த தீமை விலை மகளிர், இந்த பெண். யார்கிட்ட நம்ம ஒரு நெருங்கின உறவை கொள்ள போகிறோம்? அந்த விலை மகளிர்கிட்டையா அல்லது ஞானம் என்கிற அந்த லேடி விஸ்டம் கிட்டையா? இன்றைக்கி நம்ம பார்ப்போம் நண்பர்களே, நிறைய இடத்துல ஞானம் அதுன்னு போட்டு வைப்பாங்க. அது கிடையாது. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஆக்சுவலான கிரேக்க மொழி, எபிரேய மொழியில் பார்த்தோம் அப்படின்னா அவள் அப்படின்னு இருக்கும். ஸோ பெண்பால் தான் அங்கே இருக்கும். ஆனால் அது இப்போது நம்மளோட கத்தோலிக்க திருவிவிலியத்தினுடைய பழைய மொழிபெயர்ப்புகளில் பார்த்தோம்னாலும் அதுலேயும் அவள்னு தான் இருக்கும். இங்கிலீஷ்லேயும் ஹர், ஷீன்னு தான் இருக்கும். ஸோ தட் இஸ் லேடி விஸ்டம். அது அவங்க பெண் பாலில் அது குறிக்கப்படும். ஸோ இங்கே இந்த புது டிரான்ஸ்லேஷனில் தான் அதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலலாம் ஆக்சுவலாக அவள்னு வரணும், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சரி, இந்த லேடி விஸ்டம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, இவங்க படைப்பிற்கெல்லாம் முன்னாடியே படைக்கிறதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற மாதிரிலாம் நம்ம வாசிப்போம். குறிப்பாக நாளைக்கு நம்ம வாசிப்போம். இன்றைக்கி நம்ம 1லேருந்து 21 வசனங்கள்லாம் வாசிப்போம். நாளைக்கு 22லேருந்து 36 வசனங்கள் பார்த்தோன்னா, படைப்பே இந்த ஞானத்தின் வழியாக தான் படைக்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க. ஸோ கானா அப்படின்னு சொல்லி நம்ம எபிரேய மொழியில் பார்க்குறோம். எல்லா பொருட்களுக்கும் முன்னாடி, படைப்புக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இதை இறையியல் அறிஞர்கள் திருச்சபையின் தந்தையர்கள், ஆதி திருச்சபையின் தந்தையர்கள் எல்லாருமே இது ஆண்டவர் இயேசுவை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஞானம். அதே போல் இந்த நீதிமொழிகளிலே 31வது அதிகாரத்தை நம்ம வாசித்தோம்னா, அதில் ஒரு அழகான ஒரு மனைவி, நல்ல பயபக்தியான ஒரு நல்ல மனைவி, ஒரு பெண்ணை பற்றி கூறப்பட்டிருக்கும். ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அது மாதாவை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஞானம் ஆண்டவர் இயேசுவை குறிக்கும், ஆண்டவர் இயேசுவின் வல்லமை. ஏன்னா நம்ம பாருங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் வல்லமையாகவும் கடவுளின் ஞானமாகவும் கிறிஸ்து அங்கே சித்தரிக்கப்படுவார். சொல்லப்போனால் தூயாவினவருடைய ஒரு கொடையே ஞானம்தான், ஒரு கிஃப்ட். ஸோ இது எல்லாமே நம்மளை கடவுள் பக்கமாக கொண்டு போகும். ஸோ ஞானம் கடவுளுடைய ஒரு ஆட்ரிபியூட்டாக நம்ம பார்க்குறோம்.
ஒரு ஒரு குணாதிசயமாக. சரி, இந்த நீதிமொழிகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம். 31 அதிகாரங்கள் இருக்கு அன்பாந்தர்களே. இதை வந்து எந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக வாய்ந்தது அப்படின்னா, புனித ஜெரோம் வந்து ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்கு, அவங்களுக்கு வந்து அவங்க பேர் லேட்டா அப்படின்ற அவங்களோட பேருக்கு, அவங்களுடைய மகள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே தெரிஞ்சு கிறிஸ்தவங்களாக மாறும்போது எந்த புத்தகம் வாசிக்கணும் பைபிள்லேருந்து கேட்கும்போது அவர் முதல்ல வந்து திருப்பாடல்கள் வாசிக்க சொன்னாராம் புனித ஜெரோம் தான் எபிரேயத்திலேருந்து கிரேக்கில் இருந்தாலும் லத்தீன் மொழிக்கு பைபிளை வந்து மொழி மாற்றம் செய்தவர். ஸோ மொழிபெயர்ப்பு செஞ்சவர் அவர் சொல்கிறாரு, அவர் தான் வந்து பைபிளுடைய தந்தைன்னு சொல்லலாம். லத்தீனில் இருந்தால் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து நம்ம மாற்றுறோம், அந்த உல்கோத்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அவர் தான் வந்து மொழிபெயர்த்தாள். ஸோ அவர் சொல்கிறாரு, அந்த பெண்ணுக்கு, உங்கள் பொண்ணுக்கு முதல்ல வந்து நீங்கள் திருப்பாடல்கள் வாசிக்க சொல்லுங்கள், அதுக்கு அடுத்தது எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கணுமா நீதிமொழிகளை வாசிக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச என்னோடய பர்சனலாக எனக்கு ஒரு பிரிந்து போன சகோதரர் என்னோடய சொந்தக்காரவங்க தான். அவங்க வந்து ஆக்சுவலாக 31 அதிகாரங்கள் இருக்குன்னா டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்க சொல்லுவாங்க. பாருங்கள், அவங்ககிட்ட நம்ம இதை கற்றுக்கலாம், பிரிந்து போன சகோதரர்கிட்ட இருந்து. ஏன்னா அவங்க நம்மளை விட பைபிள் மேலே அவ்வளோ ஒரு அன்பாக இருப்பாங்க. ஸோ 31 நாளுக்கும் ஒரு நாள் ஒரு அதிகாரம் வாசித்தா எப்படி வாழணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து அந்த திருப்பாடல்கள் நீதிமொழிகள் இதெல்லாம் வாசித்ததுக்கப்புறம் யோபு வாசிக்க சொல்கிறார். யோபு, பிரசங்கி இதெல்லாம் வாசித்து எப்படி உலகத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றாரு. ஸோ திருப்பாடல்கள், நீதிமொழிகள், யோபு, சபை உரையாளர், இது 4 வாசித்ததுக்கப்புறம் நற்செய்திக்கு போக சொல்கிறாரு புனித ஜெரோம். நற்செய்தியை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் பணிகள், அப்புறம் திருத்தூதர்களினுடைய கடிதங்கள் எல்லாத்தையுமே வந்து வாசிக்க சொல்கிறார். அதுக்கப்புறமா வந்து பழைய பாடுக்கு போக சொல்கிறாரு. கடைசியாக அவர் வந்து இனிமை மிகு பாடலுக்கு போக சொல்கிறாங்க. இப்படி தான் வாசிக்க சொல்கிறார். ஸோ அந்தளவுக்கு நீதிமொழிகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. சரி அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான விவிலிவாஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோட இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அரசர்கள் 2ஆம் நூல், அதிகாரம் 23. அரசரது அழைப்புக்கிணங்கி யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர். அப்பொழுது அரசரும் யூதா நாட்டினர் அனைவரும், எருசலேம் குடிகள் அனைவரும், குருக்களும் இறைவாக்கினரும், சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர். அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார். அரசர் தூண் அருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும், அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும், அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உடன்பட்டனர். அப்பொழுது அரசர் பாகாலுக்காகவும் அசேராவுக்காகவும் வானத்தின் படைத்திரள் அனைத்துக்காகவும்
பயன்படுத்திய எல்லா கலன்களையும் தூயகத்து நின்று வெளியே எரிந்து விடும்படி தலைமை குரு இல்கியாவுக்கும் துணை குருக்களுக்கும் வாயிற்காப்போருக்கும் கட்டளையிட்டார். அவர் அவற்றை எருசலேமுக்கு வெளியே கிதரோன் வெளிகளில் சுட்டெரித்து சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு சென்றார். அத்தோடு யூதாவின் நகர்களிலும் எருசலேமை சுற்றிலும் எழுப்பப்பட்டிருந்த தொழுகை மேடுகளில் தூபம் காட்டுமாறு யூதா அரசர்களால் நியமிக்கப்பட்டிருந்த அர்ச்சகர்களை நீக்கினார். மேலும் பாகால், கதிரவன், நிலா, விண்மீன்கள், வானத்து படைத்திரள் அனைத்திற்கும் தூபம் காட்டியவர்களையும் நீக்கினார். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து அசேராவை அகற்றி எருசலேமுக்கு வெளியே உள்ள கிதரோன் நீரோடைக்கு கொண்டு சென்றார். அங்கே அதை சுட்டெரித்து தூளாக்கி அத்தூளை பொதுமக்களின் கல்லறைகளின் மேல் தூவுமாறு பணித்தார். மேலும் ஆண்டவரின் இல்லத்திலிருந்த விலை ஆடவரின் விடுதிகளையும் அசேராவுக்கு தேவையான துணிகளை நெய்த பெண்களின் விடுதிகளையும் இடித்து தள்ளினார். அவர் யூதா நகர்களில் இருந்த எல்லா குருக்களையும் எருசலேமுக்கு அழைத்துக் கொண்டார். மேலும் அவர் கேபா முதல் பெயர்செபா வரை அர்ச்சகர்கள் தூபம் காட்டி வந்த எல்லா தொழுகை மேடுகளையும் மாசுபடுத்தினார். நகர வாயிலின் இடப்புறம் நகரின் ஆளுநனான யோசுவா நுழைவாயிலின் முகப்பில் எழுப்பியிருந்த தொழுகை மேடுகளையும் இடித்து தள்ளினார். ஆயினும் தொழுகை மேடுகளின் அர்ச்சகர்கள் எருசலேமில் இருந்த ஆண்டவரது பலிபீடத்தை நெருங்காமல் தங்கள் சகோதரர்களோடு புளியாத அப்பங்களை உண்டு வந்தனர். மேலும் மோலேக்கு சிலைக்கு எவனும் தன் மகனையோ மகளையோ பலியாக்காதவாறு பெண் என்னும் பள்ளத்தாக்கில் இருக்கும் தொப்பேத்தையும் மாசுபடுத்தினார். அவர் ஆண்டவரின் இல்லத்தின் வாயில் அருகில் இருந்த நாத்தான் மேலேக்கு என்ற மேற்பார்வையாளன் அறையை அடுத்து யூதா அரசர்களால் கதிரவனுக்கென்று எழுப்பப்பட்டிருந்த குதிரை சிலைகளையும் அகற்றினார். கதிரவனின் தேர்களையோ நெருப்பில் சுட்டெரித்தார். மேலும் யூதா அரசர்களால் ஆகாசின் மாடி அறை மேல் தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த பலிபீடங்களையும் ஆண்டவரின் இல்லத்தின் 2 முற்றங்களிலும் மனாசேயால் கட்டப்பட்டிருந்த பலிபீடங்களையும் அரசர் இடித்து தூளாக்கி அந்த இடிபாட்டை கிதரோன் நீரோடையில் கொட்டினார். எருசலேமுக்கு கிழக்கே அழிவின் மலைக்கு தெற்கே இருந்த தொழுகை மேடுகளை அவர் மாசுபடுத்தினார். இவை சீதோனியரின் அருவருப்பான அஸ்தரோத்துக்கும் மோவாபியரின் அருவருப்பான கெமோசுக்கும் அம்மோனியரின் இழிபொருளான மில்கோமுக்கும் இஸ்ரேலின் அரசர் சாலமோனால் கட்டப்பட்டவை. மேலும் அவர் சிலை தூண்களையும் அசேரா கம்பங்களையும் வெட்டி வீழ்த்தி அவ்விடங்களை மனித எலும்புகளால் நிரப்பினார். இஸ்ரேலை பாவத்துக்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் யெரொபவாம் பெத்தேலில் எழுப்பியிருந்த தொழுகை மேட்டையும் அதன் பலிபீடத்தையும் அவர் தகர்த்து தீக்கிரையாக்கினார். அசேராவை தூள் தூள் ஆக்கி நெருப்பிலிட்டார். யோசியா திரும்பி பார்த்தபோது அங்கு மலையின் மேல் கல்லறைகள் இருக்க கண்டார். அவர் ஆள் அனுப்பி அக்கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வந்து கடவுளின் அடியவர் உரைத்த ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க அவற்றை பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து மாசுபடுத்தினார். பின்பு அவர், அதோ அங்கு தெரியும் நினைவு சின்னம் யாருடையது என்று கேட்டார். அந்நகர மக்கள், அது யூதா நாட்டை சார்ந்த கடவுளின் அடியவர் ஒருவரின் கல்லறை. நீர் பெத்தேலின் பலிபீடத்திற்கு இப்படியெல்லாம் செய்வீர் என்று உரைத்தவர் அவர்தான் என்றனர். அதற்கு அவர், அப்படியே இருக்கட்டும், அவருடைய எலும்புகளை ஒருவனும் தொட வேண்டாம் என்றார். அப்படியே அவருடைய எலும்புகளையும் சமாரியாவை சார்ந்த இறைவாக்கினர்களின் எலும்புகளையும் அங்கேயே விட்டு வைத்தனர். ஆண்டவருக்கு சினம் உண்டாகுமாறு இஸ்ரேலின் அரசர்கள் சமாரிய நகர்களில் எழுப்பியிருந்த தொழுகை மேட்டு கோவில்களை எல்லாம் யோசியா அகற்றி பெத்தேலில் செய்தவாறே அவற்றிற்கும் செய்தார். அவர் அங்கிருந்த தொழுகை மேடுகளின் அர்ச்சகர் அனைவரையும் பலிபீடங்களின் மேல் கொன்றார். அப்பலிபீடங்களின் மேல்
மனித எலும்புகளை சுட்டெரித்த பின் அவர் எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார். பிறகு அரசர் மக்கள் எல்லாரையும் பார்த்து, இவ்வுடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டுள்ளது போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பாஸ்கா கொண்டாடுங்கள். இந்த பாஸ்காவை போல் முன்பு இஸ்ரேலுக்கு தலைமை தாங்கிய நீதி தலைவர்களின் காலத்திலோ இஸ்ரேல் யூதா அரசர்களின் எல்லா காலங்களிலுமோ கொண்டாடப்பட்டதில்லை. யோசியா ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் எருசலேமில் ஆண்டவரின் பாஸ்கா கொண்டாடப்பட்டது. குரு இல்கியா ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுத்த நூலில் எழுதப்பட்டிருந்த திருச்சட்டத்தின் சொற்களை நிறைவேற்றும்படி யூதா நாட்டிலும் எருசலேம் நகரிலும் இருந்த மந்திரவாதிகளையும் குறி சொல்வோரையும் குல தெய்வங்களையும் சிலைகளையும் அருவருப்புகளையும் யோசியா அகற்றினார். இவரை போல் தம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் மோசேயின் சட்ட நூலுக்கேற்ப ஆண்டவர் பால் திரும்பிய அரசர் அவருக்கு முன் இருந்ததில்லை, அவருக்கு பின் தோன்றியதும் இல்லை. எனினும் மனாசே செய்திருந்த அனைத்தையும் முன்னிட்டு யூதாவின் மேல் ஆண்டவர் கடும் சினம் கொண்டிருந்தார். அதாவது கொடிய சினம் இன்றும் தணியவில்லை. எனவே ஆண்டவர், நான் இஸ்ரேலை போல் யூதாவையும் என் திருமுன் நின்று தள்ளிவிடுவேன். நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரையும் எனது பெயர் இங்கு விளங்கும் என்று நான் கூறின கோவிலையும் உதறி தள்ளுவேன் என்றார். யோசியாவின் பிற செயல்களும் அவர் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அவரது காலத்தில் எகிப்து நாட்டின் மன்னன் நெக்கோ என்ற பார்வோன் அசீரிய அரசனை நோக்கி செல்கையில் யூப்ரத்தீசு ஆற்றை வந்தடைந்தான். அப்பொழுது அரசர் யோசியா அவனை தாக்க புறப்பட்டு வந்தார். ஆனால் பார்வோன் மெகிதோவில் அவரோடு போரிட்டு அவரை கொன்றான். அவருடைய பணியாளர் அவருடைய சடலத்தை மெகிதோவிலிருந்து எருசலேமுக்கு தேரில் கொண்டு சென்று அவருடைய கல்லறையில் அடக்கம் செய்தனர். பிறகு நாட்டு மக்கள் யோசியாவின் மகன் யோவகாசை தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்து அவனுடைய தந்தைக்கு பதிலாக அவனை அரசனாக்கினர். யோவகாசு அரசனான போது அவனுக்கு வயது 23. அவன் எருசலேமில் 3 மாதங்கள் ஆட்சி செய்தான். லிப்னாவை சார்ந்த எரேமியாவின் மகள் அமோற்றால் என்பவளே அவனுடைய தாய். யோவகாசு தன் மூதாதையர்கள் செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அவன் எருசலேமில் அரசாளாதபடி ஆமாத்து நாட்டு எரிபலாவில் பார்வோன் நெக்கோ அவனை சிறையிலிட்டான். மேலும் யூதா நாடு 4000 கிலோ வெள்ளியும் 40 கிலோ பொன்னும் கப்பமாக செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டான். பார்வோன் நெக்கோ யோசியாவின் மூத்த மகன் எலியாக்கிமை அவனுடைய தந்தைக்கு பதிலாக அரசனாக்கி அவனுடைய பெயரை யோயாக்கிம் என்று மாற்றினான். பின்னர் அவனால் எகிப்துக்கு இழுத்துச் செல்லப்பட்ட யோவகாசு அங்கேயே இறந்தான். பார்வோனின் கட்டளைப்படி வெள்ளியையும் பொன்னையும் செலுத்த எண்ணிய யோயாக்கிம் தன் நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் மேலும் வரி விதித்தான். அவரவர் நிலைக்கேற்ப அவன் வெள்ளியும் பொன்னும் மிகுதியாக திரட்டி அவற்றை பார்வோன் நெக்கோவுக்கு செலுத்தினான். யோயாக்கிம் அரசனான போது அவனுக்கு வயது 25. அவன் 11 ஆண்டுகள் எருசலேமில் அரசாண்டான். ரூமாவை சார்ந்த பெதாயாவின் மகள் செபுதா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கிம் தன் மூதாதையர் செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். குறிப்பேடு 2ஆம் நூல். அதிகாரம் 34. யோசியா அரசரான போது அவருக்கு வயது 8. அவர் எருசலேமில் 31 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அவர் ஆண்டவர் திருமுன் நேரியன செய்து தம் மூதாதை தாவீதின் வழியிலேயே நின்று நெறிமுறை வழுவாது ஒழுகினார். அவரது ஆட்சியின் 8ஆம் ஆண்டில்
அவர் இன்னும் இளைஞராக இருந்தபோது அவர் மூதாதை தாவீதின் கடவுளை நாடிச் செல்லலானார். தமது ஆட்சியின் 12ஆம் ஆண்டில் தொழுகை மேடுகள், அசேரா கம்பங்கள், செதுக்கப்பட்ட சிலைகள், வார்க்கப்பட்ட சிலைகள் ஆகியவற்றை அகற்றி யூதாவையும் எருசலேமையும் தூய்மையாக்கத் தொடங்கினார். அவர் தம் மேற்பார்வையில் பாகாலின் பலிபீடங்களை உடைத்தெறிந்தனர். அதற்கு மேலிருந்த சிலைகளை அவர் உடைத்தார். மேலும் அசேரா கம்பங்களையும் செதுக்கப்பட்டனவும் வார்க்கப்பட்டனவுமாகிய சிலைகளையும் தூள் தூளாக்கி அவற்றிற்கு பலியிட்டவர்களின் கல்லறைகளிலேயே வீசி எறிந்தார். அவர் அர்ச்சகர்களின் எலும்புகளை அவர்களின் பலிபீடங்களிலேயே சுட்டெரித்து யூதாவையும் எருசலேமையும் தூய்மைப்படுத்தினார். மேலும் மனாசே, எப்ராயிம், சிமியோன், நப்தலி வரையிலுள்ள எல்லா நகர்களிலும் அவ்வாறே செய்தார். பலிபீடங்களையும் அசேரா கம்பங்களையும் உடைத்தெறிந்தார். செதுக்கப்பட்ட சிலைகளை தூள் தூளாக்கினார். இஸ்ரேல் நாட்டில் இருந்த எல்லா தூப பீடங்களையும் நொறுக்கிய பின் அவர் எருசலேமுக்கு திரும்பினார். இவ்வாறு நாட்டை தூய்மையாக்கிய அவர் தம் ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் அவர் தம் கடவுளாம் ஆண்டவரின் இல்லத்தை செப்பனிட அட்லியா மகன் சாப்பான், நகரின் ஆளுநர் மாசேயா, பதிவாளர் யோவாகு ஆகியோரை அனுப்பினார். மனாசே, எப்ராயிம், எஞ்சியிருந்த இஸ்ரேல் ஆகியோரிடமும் மற்றும் யூதா, பென்யமீன், எருசலேம் வாழ் மக்கள் அனைவரிடமிருந்தும் வாயிற்காவலர் ஆகிய லேவியர் சேகரித்த பணத்தை அவர்கள் கோவிலுக்கு கொண்டு வந்தனர். அவற்றை தலைமைக்கொரு எல்கியாவிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் அதை ஆண்டவரின் இல்ல மேற்பார்வையாளரிடம் அளித்தனர். அவர்களோ அதை பணி செய்வோரிடம் கோவிலை செப்பனிட்டு செம்மைப்படுத்துமாறு கொடுத்தனர். அவர்களே தச்சருக்கும் கொத்தருக்கும் பணம் கொடுத்தனர். யூதாவின் அரசர்கள் அழித்துவிட்ட வீடுகளுக்காக வாங்கப்பட்ட செங்கற்கள், இணைப்பு மரங்கள் ஆகியவற்றுக்காகவும் பணம் கொடுத்தனர். வேலையாள்கள் நேர்மையோடு வேலை செய்தனர். இப்பணியை மேற்பார்வை செய்ய மெராரியின் புதல்வர்களான யாகத்து, ஒபதியா என்ற லேவியரும் கோகாத்தியரான செக்கரியாவும் மெசுல்லாமும் நியமிக்கப்பட்டிருந்தனர். இசைக்கருவிகளை மீட்டுவதில் திறமை மிக்க லேவியர் எல்லாரும் கூலியாள்களுக்கு பொறுப்பாளராகவும் தனித்தனி பணி செய்யவும் அனைவருக்கும் மேற்பார்வையாளராகவும் இருந்தனர். லேவியர் சிலர் எழுத்தரும் அலுவலரும் வாயிற்காப்பாளருமாகவும் இருந்தனர். ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை வெளியே எடுத்தபோது மோசே வழியாக அளிக்கப்பட்ட ஆண்டவரின் திருச்சட்ட நூலை குரு எல்கியா கண்டுபிடித்தார். அப்பொழுது எல்கியா எழுத்தராகிய சாப்பானை பார்த்து, இதோ நான் ஆண்டவரின் இல்லத்தில் திருச்சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று கூறி அவர் அந்த நூலை சாப்பானிடம் ஒப்படைத்தார். சாப்பான் அந்நூலை அரசரிடம் கொண்டு வந்து அவரை நோக்கி, உம் அலுவலர்களுக்கு நீர் கட்டளையிட்டவை அனைத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். ஆண்டவரின் கோவிலில் சேர்ந்த பணத்தை அவர்கள் எடுத்து அதிகாரிகள் கையிலும் பணியாளர்கள் கையிலும் ஒப்படைத்தனர் என்றார். எழுத்தர் சாப்பான் மீண்டும் அரசரை பார்த்து, குரு எல்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்தார் என்று கூறி அதனை அரசருக்கு படித்து காட்டினார். அரசர் திருச்சட்ட நூலை படிக்க கேட்டபோது தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். பின்னர் எல்கியா, சாப்பான் மகன் அகீகாம், மீகாவின் மகன் அப்தோன், எழுத்தர் சாப்பான், அரச அலுவலர் அசாயா ஆகியோரை பார்த்து, அரசர், கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் எழுதியுள்ளவாறு நீங்கள் சென்று எனக்காகவும் இஸ்ரேல் யூதாவில் எஞ்சியுள்ளோருக்காகவும் ஆண்டவரை மன்றாடுங்கள். ஏனெனில் இந்நூலில் எழுதியுள்ளவாறு நம் மூதாதையர் ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க நடக்காததனால் நம்மேல் ஆண்டவர் கடும் சினம் கொண்டுள்ளார் என்று கூறினார். இல்கியாவும் அரசரை சார்ந்த மற்றவர்களும் அசுராவின் பேரனும் தோக்காத்தின் மகனும்
ஆடையக மேற்பார்வையாளனுமான சல்லூம் என்பவனின் மனைவி கொல்தா என்ற இறைவாக்கினரிடம் சென்றனர். எருசலேமின் 2ஆம் தொகுதியில் குடியிருந்த அவரிடம் இது பற்றி பேசினர். அவர் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்னிடம் உங்களை அனுப்பியவரிடம் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இடத்தின் மீதும் இதில் வாழ்வோர் மீதும் தீங்குகளை யூதாவின் அரசர் முன் படிக்கப்பட்ட நூலின் வார்த்தைகளில் கண்ட அனைத்து சாபங்களையும் வரச் செய்வேன். ஏனெனில் அவர்கள் என்னை புறக்கணித்துவிட்டு தங்கள் கைவினையான அனைத்து சிலைகளாலும் எனக்கு சினமூட்டினர், வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினர். எனவே இவ்விடத்தின் மேல் நான் கொண்ட சினம் கனன்று எரியும், அதை தணிக்க இயலாது. ஆண்டவரின் திருவுளம் தெரிந்து வருமாறு உங்களை அனுப்பிய யூதாவின் அரசனிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், நீ கேட்ட வார்த்தைகளை பற்றி இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இடத்திற்கும் இதில் வாழ்வோருக்கும் எதிரான அவர் தம் வார்த்தைகளை நீ கேட்டு மனம் நைந்து கடவுளுக்கு முன் உன்னை தாழ்த்திக் கொண்டாய். தாழ்ந்து நின்ற நீ உன் ஆடைகளை கிழித்துக் கொண்டு என் திருமுன் அழுததனால் உன் வேண்டுதலுக்கு நான் செவி கொடுத்துள்ளேன். ஆதலால் இவ்விடத்தின் மீதும் இதில் வாழ்வோர் மீதும் நான் வரச் செய்யவிருக்கும் அனைத்து தீமைகளையும் உன் கண்கள் காணாதபடி உன்னை உன் மூதாதையர் இருக்கும் இடத்தில் கொண்டு சேர்ப்பேன். நீயும் மன அமைதியுடன் உன் கல்லறைக்குச் செல்வாய் என்றாள். அவர்கள் திரும்பிச் சென்று அரசருக்கு இச்செய்தியை தெரிவித்தனர். யூதா எருசலேம் வாழ் பெரியோர்கள் எல்லாரையும் அரசர் ஒன்று திரட்டினார். பின்னர் அரசர் ஆண்டவரின் இல்லத்திற்கு சென்றார். அவருடன் யூதா எருசலேம் மக்கள் யாவரும், அனைத்து குருக்களும், லேவியரும், பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லா மக்களும் சென்றனர். அரசரும் ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுத்த உடன்படிக்கை நூல் முழுவதையும் அவர்கள் எல்லாரும் கேட்கும்படி வாசித்தார். பின்பு அரசர் தம் இடத்தில் நின்று கொண்டு ஆண்டவரின் கட்டளையையும் சான்றுகளையும் ஒழுங்குமுறைகளையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். அவர் எருசலேமிலும் பென்யமீனிலும் வாழ்ந்த மக்கள் அனைவரும் அவ்வாறே செய்யுமாறு பணித்தார். எருசலேம் வாழ் மக்கள் யாவரும் தங்கள் மூதாதையரின் கடவுளாம் இந்த கடவுளின் உடன்படிக்கையின்படியே வாழ்ந்தனர். பின்னர் யோசியா இஸ்ரவேலரின் எல்லா அருவருப்புகளையும் அவர்களுக்குரிய நாடு முழுவதிலும் இருந்தும் அகற்றினார். இஸ்ரவேலில் இருந்தவர் அனைவரும் அவர்களின் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே வழிபடச் செய்தார். அவரது வாழ்நாள் முழுவதும் அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை பின். நீதிமொழிகள் அதிகாரம் 8. ஞானம் அழைக்கிறதென்றோ, மெய்யறிவு குரல் எழுப்புகிறதென்றோ, வழி அருகிலுள்ள உயரமான இடத்திலும் தெருக்கள் கூடும் இடத்திலும் அது நிற்கின்றது. நகருக்குள் நுழையும் வாயில் அருகே, நகர வாயிலை நெருங்கும் இடத்திலே அது நின்று கொண்டு இவ்வாறு உரத்துச் சொல்லுகிறது, மானிடரே, உங்களுக்கே நான் இதை உரைக்கின்றேன், ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லுகின்றேன். முன்மதியற்றோரே, விவேகமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மதிகேடரே, உணர்வை பெறுங்கள். நான் சொல்வதை கவனியுங்கள். மிக தெளிவாகச் சொல்கின்றேன். நான் ஒளிவு மறைவின்றி கூறுகின்றேன். ஏனெனில் என் வாய் உண்மையே பேசும். பொல்லாங்கான பேச்சு என் நாவுக்கு அருவருப்பு. என் வார்த்தைகள் எல்லாம் நேர்மையானவை. உருட்டும் புரட்டும் அவற்றில் இல்லை. உணர்வாற்றல் உள்ளோர்க்கு அவை யாவும் மிக தெளிவு. அறிவை அடைந்தோர்க்கு அவை நேர்மையானவை. வெள்ளியை விட மேலாக என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பசும் பொன்னை விட மேலாக அறிவை விரும்புங்கள். பவளத்திலும் ஞானமே சிறந்தது. நீங்கள் விரும்புவது எதுவும் அதற்கு நிகராகாது.
நானே ஞானம், நான் விவேகத்தோடு வாழ்கின்றேன், அறிவையும் சிந்திக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளேன். ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்கச் செய்யும். ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கின்றேன். திட்டமிடுவதும் நானே, இட்டதை செய்வதும் நானே, உணர்வும் நானே, வலிமையும் எனதே. அரசர் ஆட்சி செலுத்துவதும் என்னால், ஆட்சியாளர் சட்டம் இயற்றுவதும் என்னால், அதிகாரிகள் ஆளுவதும் என்னாலே, உலக நீதிபதிகள் அனைவரும் உண்மை தீர்ப்பு வழங்குவதும் என்னாலே. எனக்கு அன்பு காட்டுவோர்க்கு நானும் அன்பு காட்டுவேன். என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு. என்னை அடைந்தவர்கள் பெறும் பயன் பசும் பொன்னை விடச் சிறந்தது. என்னை அடைந்தவர்களுக்கு கிடைக்கும் விளைச்சல் தூய வெள்ளியை விட மேலானது. நான் நேர்மையான வழியை பின்பற்றுகின்றேன். என் பாதை முறையான பாதை. என் மீது அன்பு கூறுவோருக்கு செல்வம் வழங்குகின்றேன். அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்புகின்றேன். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று யோசியா அரசர் எல்லா சிலை வழிபாடுகளையும் தொழுகை மேடுகளையும் எல்லா சிலை வழிபாட்டின் வேற்றினத்தவர்களுடைய பீடங்களையும் அழித்து ஒழித்து இடித்ததை போல ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமைகள் என்ற பீடங்கள், பொறாமை என்ற தொழுகை மேடுகள், பேராசை அப்படின்ற அந்த சிலை வழிபாடுகள், பெருந்தீனி, கோபம், காமம், சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் உடைச்சி ஸ்மாஷ் பண்ண எங்களுக்கு அருள் தாங்க அப்பா. அம்மா, ஞானத்தின் இருப்பிடமே, ஞானத்தின் இருப்பிடமே, எங்களுக்கு ஞானத்தை தந்துடலும் அம்மா. நன்மை ஏதுன்னு தெரிந்து அதை தேர்ந்தெடுத்து போகக்கூடிய திடத்தை தந்துடலும் அம்மா. ஃபார்ட்டிஃபிகேஷன், அந்த ஃபார்ட்டிடியூட் அப்படின்ற அந்த ஒரு தூயாவினவரின் அந்த கனியை கொடையை எங்களுக்கு தந்துடலும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பகுதி பாருங்கள். இப்படி யாராச்சும் வந்து உள்ளே பூந்து எல்லாத்தையும் உடச்சி எரிவாங்களான்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி பண்ணிட்டார் யோசியா அரசர். பாருங்கள், 3ஆம் வசனம், 2 அரசர்கள் 23ஆம் அதிகாரத்தில் யோசியா போய் நிற்கிறாரு ஆண்டவருடைய இல்லத்தில் போயிட்டு. அவர் நின்று ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்கள், அவருடைய கட்டளையை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அதில் இருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளையும் நான் கடைபிடிப்பேன். இதில் எழுதியிருக்கிற புத்தகங்கள் எல்லாத்தையும் எல்லா மக்களையும் ஒன்றா சேர்ந்து அந்த உடன்படிக்கையில் ஈடுபட சொல்கிறாரு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த அதில் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிலையும் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையிலையும் இப்படி தான் துவங்கும். இப்போ நம்ம இதை கேட்குறோம் பாருங்களேன் பைபிளில். ஓகே, கடவுள் என்ன எதிர்பார்க்குறாருயா? அல்டிமேட்டாக நம்மளுடைய மனசு எதிர்பார்க்குறாரு. நம்ம அவர் அன்பு செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு. அவர் பிள்ளைங்களை அவரை போல் நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அவர் எப்படி பரிசுத்தமாக முழுமையாக பர்ஃபெக்டாக இருக்காரோ அதே போல் நம்மளும் இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு. சரி, இதை நான் பண்ணுவேன். ஸோ அந்த முடிவு எடுக்கிறோம் பாருங்கள் நம்ம அதில். அங்கே தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஆன்மீக வாழ்க்கை. அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, 4ஆம் வசனம். அவர் போய் எல்லா தொழுகை மேடுகள், பீடங்கள், சிலைகள் எல்லாத்தையும், அந்த கம்புகள், அந்த அஷரா, மொளைக்கு, அதுக்கப்புறம் பாகால் எல்லாத்தையும் உடச்சி எறிகிறாரு. ஸோ இது பாருங்களேன், அந்த பக்கம் அவரை சுற்றி அசிரிய மன்னன் வருகிறாரு. இவர் இந்த பக்கம் என்ன பண்ணுறாரு, உள்ள நாடை சுத்திகரிச்சுக்கிட்டு இருக்காரு. மந்தங்களை நம்மளை சுற்றி பிரச்சனைகள் வரும்போது, சாத்தானால் நம்ம தாக்கப்படும் போது நம்ம செய்ய வேண்டியது தான். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிரச்சனையை எப்படி அதை சால்வ் பண்ணலாம்னு சொல்லி வெளியே போயிட்டுருக்கோம். இல்லை, நமக்குள்ளே நம்ம போகணும். இன்டீரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்ம உள்ளே இருந்த ஆன்மா மனசு மாற ஆரம்பிக்கணும். அவர் உடைக்கிறதெல்லாம் எதை குறிக்குது, சிவியராக நம்ம உடைக்கணும். நம்மளுடைய தலைக்கணத்தை சுக்குநூறாக ஒடுக்கணும். பாருங்களேன், மனசு அலை பாஞ்சிட்டுருக்கு. ஒரு நிமிஷம் நம்ம அமைதியாக தனியாக ரூமில் அல்லது கோயிலில் போய் யாருமே இல்லாத ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பார்த்து நம்ம மனசில் என்ன ஓடுதுன்னு சொல்லி ரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஒரு 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 அவேர்னஸ்க்கு வர ட்ரை பண்ணுவோமே, ஒரு விழிப்புணர்வுக்கு. அவ்வளோ விஷயங்களை பற்றி யோசிச்சுட்ருக்கோம் அன்பாந்தவர்களே. அவ்வளோ விஷயங்கள் நம்மளை வந்து அலக்கழிச்சிட்ருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த பைபிளினுடைய வெளிச்சத்தில் ஆண்டவரால் இவ்வளோ பண்ண முடியுமா? அவர் நினச்சா ஒரு செகண்டில் ஒரு வானதூதரை அனுப்பி மொத்த ஆர்மியும் காலி பண்ண முடியுமா?
அப்படிப்பட்ட வல்லமையான கடவுள்கிட்ட இருக்கேன். நிழலை பின்னாடி போக வைக்க முடியும், சூரியனை நிற்க வைக்க முடியும், நெருப்பை வானத்துலேருந்து இறங்கி வைக்க முடியும். மாதா அதெல்லாம் இப்போ ஃபாத்திமா காட்சியில் பண்ணுறாங்க. சூரியனை சுழல விடுறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இப்போவும் நடந்துட்டுருக்கா? அப்போ நான் ஏன் எனக்குள்ளே என் மனசு அப்போ எதை தான் தேடி, ஏன் இதெல்லாம் தேடி ஓடிட்டுருக்கு? ஏன் என் மனசு ஆண்டவரை தேட மாட்டேங்குது? ஸோ அடுத்த ஸ்டெப் நான் இதெல்லாம் பண்ணணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் ஏன் என்னால் பண்ண முடியல? நான் ஏன் இப்படி மாட்டிகிட்ருக்கேன்? ஓகே, நான் எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிப்பேன். என்னுடைய பீடங்கள், என்னுடைய தொழுகை மேடுகள், என்னுடைய கம்புகள், நான் நிறைய பாகாலுக்கும் அசராவுக்கும் கட்டி வச்சுருக்கேன், அதெல்லாம் உடைக்கணும். அவர் பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், அந்த குதிரைகள் தேர்கள் எல்லாத்தையும் எரிக்கிறார். எதெல்லாம் அவங்க வந்து வேற்றுனத்து தெய்வங்கள் நினச்சிட்ருக்க அந்த சிலைகளுக்கும் பேய்களுக்கும் அவங்க படைச்சிருக்காங்களோ அதெல்லாத்தையும் இவர் எரிக்கிறார். எதெல்லாம் சூரிய கடவுளுக்கு படைக்கப்பட்டுச்சோ. அப்போ பாருங்களேன், இவருடைய பொசஷனிங்கை வந்து ஹீஸ் லூசிங் ஹிஸ் பொசஷன். அவருடைய குதிரைகள்லாம் இவர் இழந்துகிட்ருக்காரு. அதை பற்றிலாம் ஐ டோன்ட் கேர் அப்படின்றார், ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்றார். எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனையே இல்லை. நான் எதெல்லாம் ஆண்டவருக்கு தகுதி இல்லாததோ அதெல்லாம் எடுத்து போட்டோம். ஐ எம் ரெடி டு ஃபேஸ் எனி கைண்ட் ஆஃப் லாஸ். அதான் புனித பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் பொருட்டு எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். அந்த மாதிரி நம்ம பண்ண முடியுமா? சில சமயம் நம்மளுடைய ஆண்டவரை தேடி போகிறோன்னா சில உறவுகளை நம்ம இழக்க வேண்டியிருக்கும், சில வேலையை இழக்கணும், சில இடங்களை விட்டு போகணும், சில கம்ஃபர்ட் ஜோனை இழக்கணும், சில தூக்கத்தை கட்டுப்படுத்தணும், முட்டி போடணும், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும், சொகுசுகளை விட்டு வெளியே வரணும். இதெல்லாம் இழக்கிறதுக்கு ரெடியாக இன்றைக்கி யோசியா ரெடியாக இருக்கார். அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தேர்கள், குதிரைகள் எல்லாத்தையும் இழக்க அவர் ரெடியாக இருக்கார். 16ஆம் வசனம் பாருங்கள். அதெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் அந்த பெத்தேலினுடைய அந்த பீடத்துக்கு வர்றாரு. ஞாபகம் கண்பந்தர்களே, 1 அரசர்களில் வாசித்தோம். சாலமனுக்கு அடுத்து யெரோபோவாம் வந்தாரா 13ஆம் அதிகாரத்தில் 1 அரசர்களில். அப்போ இவர் போயிட்டு ஒரு கடவுள் யெரோபோவாமை இவரோ ஒரு சாதாரண ஒரு படை தளபதியை தூக்கி அரசராக உட்கார வச்சார், சாலமனுக்கு பதிலாக மொத்த இஸ்ரேலுக்கும். ஆனால் அவர் போயிட்டு பிரணத்து பீடங்களை கட்டி அதில் போய் இவர் தூபம் போட்டுட்டு இருந்தார். அப்போது ஒரு இறைவாக்கினர் கடவுளின் அடியார் வந்தார், ஞாபகம் இருக்கா? அவரை தான் அதுக்கப்புறம் சிங்கம் வந்து அடித்து போட்டுச்சேன். அவர் அழகாக உரைப்பார் தெரியுமா? பலிப்பீடத்தை பார்த்து இறைவ குறைப்பார். பலிப்பீடமே இதோ தாவீதின் குடும்பத்தில் யோசியா என்ற ஒருவர் மகன் பிறப்பான். அவன் உன் மீது தூபத்தை எரிக்கும் இந்த தொலைமை மேட்டுகளின் குருக்களை உன் மீது பலியிடுவார், மனிதரின் எலும்புகளை உன் மீது சுட்டெரிப்பார். அதே மாதிரியே பண்ணுறாரு பாருங்க நண்பர்களே. இவருக்கே தெரில யோசியாவுக்கு. ஆவியானவர் அவரை உள்ளே தூண்டுறா இருப்பாருங்க. யோசியாவை தூண்டி அவர் பாட்டு எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டே வர்றாரு. பெத்தேல்ன்ற இடத்துக்கு வர்றாரு. அங்கே இருக்கிற பீடத்தில் இருக்கவங்கள இந்த இந்த சிலை வழிபாடு செஞ்ச குருக்கள் எல்லாத்தையும் போட்டு அங்கே வந்து அந்த பீடத்து மேலேயே பலியை கொடுத்து, ஏற்கனவே அவருக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு தெரில பாருங்கள். புதைக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லறையை தோண்டி அதில் இருக்க எலும்பு எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு எரிக்கிறார். அந்த எலும்புகளை போட்டு எரித்து சுட்டு எரிக்கிறார். அந்த எலும்பு யாருன்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யெரோபோவாம் காலத்தில் இந்த சிலை வேலைப்பாடின் பலிகளை பிறனுத்து அந்த வேற்று தெய்வங்களுக்கு அவர் வந்து படைத்த அந்த குருக்களினுடைய எலும்புகள் அது. அங்கே சொன்னது இங்கே நேரு. அதுவும் பாருங்கள், வினோதமாக இருக்குது பாருங்களேன் அன்பர்களே. அவர் யோசியா அதுக்கப்புறம் பார்க்குறாரு, அந்த இறை அடியாருடைய கல்லறையும் அங்கே இருக்குது. அவருடைய கல்லறை அப்படியே விடுங்க அப்படின்றார். அவர் உரைச்சது இங்கே நடக்குதான் இத்தனை வருஷம் கழிச்சு. அவர் செத்துட்டார், அவர் எலும்பு போயிடுச்சு. ஆனால் கடவுளுடைய வார்த்தை பாருங்கள். அதான் இப்படி யோவானில் நம்ம வாசிக்கிறோம் அவரோட நற்செய்தியில். கடவுளை அனுப்புகிறவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். அப்போ அவர் பேசின வார்த்தை கடவுளுடைய வார்த்தை. அது இன்னும் பாருங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பாருங்களேன், இன்றைக்கி யோசியாவை கடவுள் அப்போவே தேர்ந்தெடுத்து அவருக்குன்னு ஒரு திட்டம் வச்சு அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நமக்கும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்குது. யோசியாவை போல் நம்மளும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், எல்லாருமே ஞானஸ்தானம் வாங்கின எல்லாருமே. ஆனால் நம்ம கோஆப்ரேட் பண்ணுறோமா? யோசி ஆவியானவர் இழுத்துட்டு போன இடத்துக்குலாம் அவர் போனார். நம்ம போகிறோமா? நம்ம உடைக்கிறோமா? முதல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிலை வழிபாடுகளை உடைக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் பாருங்களேன், 25லேருந்து 26 வசனங்கள். இவரை போல தம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் மோசையின் சட்ட நூலிற்கேற்ப ஆண்டவரின் பால் திரும்பிய அரசர் எவரும் இதற்கு முன்னும் இருந்ததில்லை, அவருக்கு பின்னும் தோன்றவும் இல்லை. ஆனாலும் பாருங்களேன், அந்த மனாசே செய்த அந்த பாவத்துக்காக அந்த கொடிய சினம், ஆண்டவருடைய சினம் இன்னும் தனியவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்களேன், இவ்வளோ பண்ணியும் ஆண்டவருக்கு அது தனியிலையாம். அப்போ யோசிச்சு பார்ப்பான், நம்ம எவ்வளவு ரெப்பரேஷன்ஸ் பண்ணணும், எவ்வளவு
பரிகாரங்கள் பண்ண வேண்டியிருக்கு பாருங்களேன். ஆனால் யோசியா காலத்தில் எதுவும் நடக்கலை. ஏன்னா அவர் தாழ்த்தி ஆண்டவரிடம் அவர் அழுந்தார். அதனால் அவர் காலத்தில் நடக்கலை. அடுத்து இருந்த அரசரும் அந்த மாதிரி தாழ்த்தி இருந்தார்னா அவருடைய காலத்தில் நடந்திருக்காது. ஆனால் அவருக்கு அப்புறம் அந்த அரசர்கள்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம், எல்லாருமே மோசமானவங்க. ஆண்டவர் விட்டுட்டார் சிறைப்பிடிக்கிறதுக்கு எகிப்தியர்கள்னால. அதுவும் நீங்கள் பாருங்கள், எகிப்தியர்கள் அந்த பார்வோன் மண் அந்த நகைகள் வெள்ளிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். அவருக்கு வரிகளை கட்ட சொல்கிறான். ஞாபக கண்மந்தர்களே, இந்த வெள்ளியும் தங்கமும் விடுதலை பயணத்தின் போது இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர்களுக்கிட்டேருந்து கொண்டு வந்தது. இன்றைக்கி இவங்க திரும்ப எகிப்து ஆளுங்க மாதிரி சிலை வழிபாடுகளில் ஈடுபட்டு அருவறுப்புகளை செஞ்சு பாவத்தை செஞ்சாங்க. திரும்ப எகிப்தியர்களே அதை பிடுங்கிட்டு போகிறாங்க. லாஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழகிறார்கள். எப்படி இருக்குது பாருங்களேன். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி 2 குறிப்பேடு 34ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், யோசியாவினுடைய சீக்ரெட் என்ன? அவர் ஏன் இவ்வளோ நல்லவராக இருந்தார்? தாவீதுக்கு அப்புறம் இவர் ஒருத்தர் தான் இவ்வளோ நல்லவராக இருக்காரா? ஏன் இப்படி கோயிலில் ஒரு வழிபாடில் ஒரு மாற்றம், எல்லா ரெஃபர்மேஷன் புரட்சிகளையும் எப்படி கொண்டு வந்தார்? ஏன் இவருக்கு மட்டும் தோணுச்சு? அதுக்கு சீக்ரெட் பாருங்கள். இன்றைக்கி 2 குறிப்பேடு 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவரது ஆட்சி 8ஆம் ஆண்டில் அவர் இன்னும் இளைஞனாக இருந்தபோது, இங்கிலீஷில் while he was still a boy அப்படின்னு இருக்கும். அவர் இன்னும் சின்ன பையனாக இருந்தபோதே அவர் மூதாதையின் தாவீதின் கடவுளை நாடி செல்லலானார். அன்பர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு புரட்சி கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு ஒரு 1000 பேர்லாம் தேவையே இல்லை. அன்பர்களே, இட்ஸ் வெரி கிளியர். நம்ம திருச்சபையின் வரலாறு எடுத்து பார்ப்போமே, ஒரே ஒரு புனிதர் போதும் ஒரு இடத்துக்கு. துரின் நகரமாக ஒரு தொன்போஸ்கோ போதும். இந்த பக்கம் தேவசகாயம் பிள்ளை, சவுத் நாகர்கோயிலில் தேவசகாயம் பிள்ளை, புனித தேவசகாயம் பிள்ளை போதும். இந்த பக்கம் கொல்கட்டாவா புனித அன்னை தெரசா போதும். யோசிச்சு பார்ப்போம், ஃப்ரான்ஸ் நகரமாக புனித ஜான் மரி வியானி, புனித மான்ஃபோர்ட். அன்பர்களே, ஒரே ஒருத்தர் ஆண்டவருக்காக நம்ம வாழ்க்கையை கொடுத்து, நம்ம மொத்தம் உள்ள மனசு ஆன்மா ஆவி எல்லாத்தையும், நம்மளுடைய ஒவ்வொரு மூச்சு எல்லாமே ஆண்டவரை வழிபட திரும்பினுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம குடும்பம், நம்மளுடைய நண்பர்கள், நம்ம வேலை செய்கிற இடம் எல்லாத்தையும் ஆண்டவர் தொட்டுருவார். பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். யோசியா அவரோட சின்ன வயசுலேருந்தே கடவுளை தேடினார். அதோடைய பலன் பாருங்கள். 33ஆம் வசனம், 2 குறிப்பேடு 34ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்கள். யோசியா இஸ்ரேலின் எல்லா அருவருப்புகளையும் அவர்களுடைய நாட்டிலிருந்து முழுவதுமாய் அகற்றினார். இஸ்ரேலில் இருந்த அனைவரையும் அவர்களின் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே வழிபட செய்தார். He made them to worship. யோசியா இஸ்ரேல் மக்களை வழிபட செய்தார். ஆண்டவரை மட்டும் வழிபடுறதுக்கு அவர் செய்தார். அப்படின்னா he made, அவர் ஒருத்தர் மாறினார். அவர் ஒருத்தர் நல்லவராக இருந்தார். மொத்த நாட்டையும் தூக்கிட்டு வந்தார். யோசிச்சு பார்ப்போமே அன்பர்களே, புனிதர்கள் ஒருத்தர் தான், ஆனால் அவர் கூட எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட இழுத்துட்டு வந்தார். ஆண்டவருக்கு அதுதான் பெருமை பாருங்கள். ஒரு ஆளை வச்சு ஒரு 100கணக்கான லட்சக்கணக்கான பேர் ஆண்டவர் தன் பக்கமாக ஈர்ப்பார். அவர் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் மூதாதையரின் கடவுளை ஆண்டவரை பின்பற்றி நடக்க தவறவே இல்லை. அன்பர்களே, நம்ம கையில் ஆண்டவர் கண்டிப்பாக ஒரே ஒரு கேள்வி மட்டும், அதுவும் அப்பா அம்மாக்கள், பேரண்ட்ஸு, குறிப்பாக டீச்சர்ஸு, யார்கிட்டலாம் அதிகமான ஆன்மாக்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கோ, குழந்தை பிறந்துருச்சா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் அழகாக கேட்பார், உனக்கு நான் ஒரு அழகான ஒரு கிஃப்ட்டை கொடுத்தேனே, ஒரு கொடையை கொடுத்தேனே, நீ அதை எனக்கு கொடுத்தியா திரும்பவும்? நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு ஜெபிக்க சொல்லித்தரோம்மா. ஒரு வரல இந்த மாதிரியாவது அந்த நாளை ஒப்பு கொடுக்குற மார்னிங் ஆஃபரிங், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிதாசம் போட்டுட்டு ஜெபிக்க சொல்லி கொடுத்தோமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு ஆசீர்வதித்து ஜெபிக்க சொல்லி கொடுத்தோமா, குடும்ப ஜெபமாலை சொல்லி கொடுத்தோமா, சண்டே பூசைக்கு போனோம், பைபிளை டெய்லி வாசித்து ஜெபமாலை முடிஞ்சதுக்கப்புறம், குடும்ப ஜெபமாலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அதிகாரமாக அதை வாசித்து பைபிள் கதைகளை சொல்லி கொடுத்துருக்குறோமா, இல்லை உலக விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்ருக்கோமா? ஆண்டவர் கடைசியாக கேட்பார். கண்டிப்பாக அப்பா அம்மாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு 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 பொறுப்புணர்வு கடமையும் உண்டு. இல்லை, கடவுள் கண்டிப்பாக கடைசி நாள் கேட்பார். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள்,
அந்த ஞானம் வந்து ஆக்சுவலாக ஞானம் தேடி கொண்டிருக்குது. அன்பார்ந்தவர்களே, எனக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம என்னென்னமோ பண்ணி கடவுளை தேடுற மாதிரி இருக்குது. ஆனால் புனிதர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? கடவுள் நம்ம அவரை தேடுறதை விட அவர் நம்மளை வந்து எதிர்பார்த்து தேடிட்டு இருக்காராம். இன்றைக்கி பாருங்கள், ஞானம் வந்து அங்கேருந்து கூப்பிட்றேன், இங்கேருந்து கூப்பிட்றேன், என்னை யாராவது தேடுங்கன்னுது. ஆண்டவர் அப்படி தான் நம்மளை தேடிட்டு இருக்காராம். 10-11 வசனம் பாருங்கள். வெள்ளியை விட மேலான என் அறிவுரை என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். பசும் பொன்னை விட மேலாக அறிவை விரும்புங்கள். பவளத்திலும் ஞானமே சிறந்தது. நீங்கள் விரும்புவது எதுவும் அதற்கு நிகராகாது. அப்போ பாருங்களேன், நம்ம வந்து பணத்தை ஓகே, அதை நம்மளோட சேஃப்டிக்கு ஏதாவது இந்த உயிர் வாழ்கிறதுக்காக அதை நம்ம சேர்த்து வைக்கலாம், ஓகே. பட் அதுலேயே நிறைய பேர் கண்ணு ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குது பாருங்களேன். அங்கே தான் ஆண்டவர் வருது. அங்கே தான் பைபிள் வந்து நமக்கு தப்புன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்பிக்கை பைபிள் மேலே, ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கிறதுல ஞானத்தையும் அறிவையும் அந்தளவுக்கு நம்ம வைக்கிறோமா? இல்லையே. அந்த அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு நம்ம எல்லாருமே உழைச்சிக்கிட்டு இருக்கோமே ஒழிய, அழிந்து போகும் உணவுக்காக தான் உழைக்கிறோமே. அது தேவையில்லைன்னா உயிர் வாழ முடியாது, ஃபைன். பட் அதுக்கு மட்டுமே நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோமே. இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கே. ஆக்சுவலாக இதுக்குள்ளே நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். அதை அவர் பார்த்துக்குவார். முந்த கடவுளின் ராஜ்யத்தை தேடுங்க, மித்ததெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படுன்னு சொல்ல. அது சும்மா விளையாட்டு இல்லை. நாங்களாம் அதை வந்து உண்மையிலே லைஃப்பில் அனுபவிச்சிருக்கோம். நீங்களும் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. அவரை தேடினா, அவருக்கு டைம் கொடுத்தா, அவர் நம்ம டைமை சேர்த்து கொடுக்குறாரு. 2 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை 1 மணி நேரத்தில் முடியுது. இப்போவும் முடிஞ்சிட்ருக்கு. இப்போ கூட பார்த்துட்ருவோம் கண்ணில். ஸோ ஞானத்தை தேடுகிறோமா? பைபிளை வாசித்து. அறிவை தேடுகிறோமா? புனிதருடைய வாழ்க்கையை வாசித்து. அதுபோல் வாழணும்னு ஆசைப்படுறோமா? இல்லை. காசு பின்னாடி போயிட்டுருக்கோமா? போகக்கூடாதுன்னு சொல்ல, எதுக்கு அதிக நேரம் கொடுத்துட்ருக்கோம், முன்னுரிமை கொடுத்துட்ருக்கோம், மனசில் எதுக்கு முதலிடம் கொடுத்துட்ருக்கோம்? 13ஆம் வசனம் பாருங்கள். தேவ பயம், இறை அச்சம், ஆண்டவருக்கு அஞ்சுவது தான் ஞானத்தின் தொடக்கம்னு நம்ம வாசித்தோம். ஆனால் அந்த தேவ பயம் இருந்துச்சுன்னா அது எப்படி ப்ராக்டிக்கலாக தெரியும் பாருங்கள். 13ஆம் வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்க செய்யும். அப்படின்னா வி வில் ஹேட் ஈவில், பாவத்தை வெறுக்க ஆரம்பிக்கணும். நம்ம ஏற்கனவே திரும்ப சொல்லியிருக்கோம். நம்ம கத்தோலிக்க திருச்சபை மறைக்கல்வி மனமாற்றம் அப்படின்றதுக்கு 3 விஷயம் சொல்லுது. ஒன்று, அந்த பாவத்தை குறித்து ஒரு மனத்துயர் வேணும், ஒரு என்ன சொல்லுது, ஒரு சாரோ வரணும், ஒரு கன்ட்ரிஷன் வரணும். 2வது, அதை அருவருக்கணும். வி ஹாவ் டு ஹேட் இட். எவ்வளோக்கு எவ்வளோ அதை ஆசைப்பட்டு செஞ்சோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை அருவருக்க வேண்டும், வெறுக்க வேண்டும். 3வது, இனி அதை செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கணும், ஃபர்ம் ரெசல்யூஷன். மனத்துயர், அருவருப்பு, தீர்மானம். இது 3 இருந்துச்சுன்னா மனம் திரும்புகிறோன்னு அர்த்தம் அந்த பாவத்திலேருந்து. இது 3ம் பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி திரும்ப பாவம் செய்கிறதுக்கு போயிட்டே இருக்கணும். பைபிள் வாசிக்கணும், நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட அருள் கேட்கணும். அவர் அருள் கொடுக்க மாறும். அப்போ பாருங்களேன், இதில் அந்த 2வது பாருங்கள், பாவத்தை வெறுக்கிறது. அது வந்து கடவுளுக்கு அஞ்சுறதுக்கு வந்து, கடவுளுக்கு அஞ்சினோன்னா பாவத்தை வெறுப்போமா. 2ம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புள்ள தான். அப்போ அதை நம்ம ட்ரை பண்ணணும். பாவத்தை வெறுக்க ஆரம்பிக்கணும், அதுக்கு கடவுளை அஞ்சணும். கடவுளை அஞ்சணுன்னா பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் பாருங்கள், 17ஆம் வசனம் பாருங்கள். எனக்கு அன்பு காட்டுபவர்களுக்கு நானும் அன்பு காட்டுவேன். என்னை ஆவலோடு தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். இதுதான் நம்ம யாக்கோபு எழுதின திருமுகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் சொல்கிறார், உங்களுக்கு யாருக்காவது ஞானம் இல்லையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பாரு. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நீங்கள் தேடி வந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட நெருங்கி வருவேன். நீங்கள் என்கிட்ட நெருங்கி வந்தீங்கன்னா, ட்ரா நியர் டு மீ, ஐ வில் ட்ரா நியர் டு மீ. தேடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் தீயவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளோ நல்லது கொடுப்பீங்கன்னா, விண்ணக தந்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் ஆவியானவரை கொடுக்க மாட்டாரா? ஞானத்தின் ஆவியை கொடுக்க மாட்டாரா? யோசிச்சு பார்ப்போமே அன்பார்ந்தவர்களே, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஞானத்தை, செல்வத்தை விட அதை அதிகமாக நாடுவோம். நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். நீதிமொழியிலேருந்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டே இருப்போம். சரி நண்பர்களே, நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.